சிட்டிக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு மெயினான ஏரியால அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு வீடு வாங்கணுங்கிறது நிறைய பேருக்கு பெருங்கொண்ட கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வீடு தான் தேடி கண்டுபிடிச்சு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த வீடு 2.8 சென்ட் லேண்ட்ல 3 பெட்ரூம்ஸ் கொடுத்து வசதியான பிளானிங்கோட செமி ஃபர்னிஷ் 3 BHK வீடு ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயும் கண்களை கவரும் விதமா டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், அட்ராக்டிவான ஃபால் சீலிங் ஒர்க், நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி எல்லா பெட்ரூம்ஸ்க்கும் இன்டீரியர் ஒர்க் செஞ்சு இந்த வீட்டை எல்லாரும் ஈஸியாக வாங்கக்கூடிய விலையிலையும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம ஷோல இந்த வீடு எங்க மஞ்சிருக்கு, என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க, இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க, இது எல்லாமே டீட்டெயிலாக வீடியோல ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க வந்திருக்க இந்த வீடு மேற்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு மஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.86 சென்ட், 25 அடி அகலத்திலையும் 50 அடி நீளமா அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷன்ல வீட்டை என்ன ஸ்டார்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் டைப்ல 1850 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மைல்டான கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க், யூ ஷேப்லையும் பாக்ஸ் டைப்லையும் பார்டர் ஒர்க் செஞ்சு அதில் நேச்சுரல் ஸ்டோன்ஸ், கிளிட்டரிங்கான கோல்டன் டெக்ஸ்சர் ஒர்க், கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட். சிஎன்சி லேசர் கண்டிஷன்ஸோட ஹெவியான மெட்டல் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் போர்ட்டிகோ ஸ்பேஸ். இதோட அளவு 21x17. ஒரு கார் 2 டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேசியஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட 2 சைடு வால்லையுமே 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட சீலிங்லேயும் சன்செட்லேயும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு சர்க்கிள் பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோல இருந்து வீட்டோட மெயின் டோருக்கு போறக்கான பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பேசேஜோட கடைசியில இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில வீட்டுக்கான 2 வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட் செட்பேக் ஏரியாவோட கடைசியில சவுத் ஈஸ்ட் கார்னர்ல 4க்கு 4.5 அளவில் அவுட்டர் லேட் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரியான திசையில் அமைஞ்சிருக்கு. செமி கிளாசி லுக்கில் தேக்கு மரத்தில் நிலவு கதவு ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கிட்டு ஏற்பாடு மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி லுக் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட லிவிங் ஹால். இதோட அளவு 17x16. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் காஃபி ப்ரௌன் கலரில் 2x4 ஹை கிளாஷி லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுத்தன் சைட் வாலில் ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் மல்டிமீடியா டிவி யூனிட் செஞ்சு கீழே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும், டிவி யூனிட்டோட ஒன் சைட் கார்னரில் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃப் கொடுத்து ஸ்பாட்லைட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்திலேயே சேம் பேட்டர்ன் கலர்ஸில் பெரிய பூஜா கேபினட் செஞ்சுருக்காங்க. இது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து உள்ளுக்குள்ள பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட சீலிங்கில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் அதை சுற்றியும் ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அது போக 2 சீலிங் ஃபேனும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிற வகையில் வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும், வென்டிலேஷனுக்கு 2 உட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சால்வுட்டில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வாஸ்துபடி சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 10x11. ஃப்ளோரிங்க்கு லைட் காஃபி ப்ரௌன் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சீலிங்கில் பில்லர் டிசைன்ஸ் வச்ச மாதிரி சின்னதாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அங்கே சீலிங் ஃபேனும் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அதிகப்படியான வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 சைடு வால்லையுமே 2 பெரிய உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6.5x 4.75. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு
லைட் வித் டார்க் கலரில் கிளாஷ் லுக் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங் ஏரியா. வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட். கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே லைட் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்போட ஈஸ்டர்ன் சைட் கார்னரில் சிங்கை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே வாட்டர் பியூரிஃபையர் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் வென்டிலேஷனுக்கு ஒரு உட்டன் விண்டோவும் மாட்டியிருக்காங்க. கிச்சனோட லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு இருக்கும். பேக் சைட் கார்னரில் கிராசரிஸில் வச்சுக்கிற மாதிரி கபோர்ட் ஷெல்ஃபும், அதுக்கு பக்கத்துலேயே கடப்பாக்கல் வச்சு நிறைய ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணி அங்கே கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட டைனிங் ஸ்பேஸ். இதோட அளவு மட்டும் 10க்கு 8. டைனிங் ஏரியாவோட ரைட் சைட் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் வென்டிலேஷனுக்கு நிறைய உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. அது போக சீலிங்லேயும் ஒரு சீலிங் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சைடு ஹேண்டல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 16. இந்த பெட்ரூமோட வெஸ்டர்ன் சைட் வாலில் லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால்ரூப் கபோர்டும், ரெண்டு லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு வரைக்கும் செஞ்சுருக்காங்க. 2 வால்ரூப் கபோர்டுக்கு சென்டரில் விண்டோக்கு பக்கத்துலேயே ஸ்டடி டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட நார்த்தன் சைட் வாலில் ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால் மவுண்டட் மல்டிமீடியா டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. பெட்ரூமோட சீலிங்லேயும் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சு அங்கே ஸ்பாட் லைட்டும் ஒரு சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு தனியாக கொடுத்துருக்கிற ப்ரைவேட் பால்கனி ஏரியாவோட டோர். ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவோட அளவு 11க்கு 8. பால்கனியோட ரைட் சைட் கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. பால்கனியோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேரப்பெட் வாலில் ஒன் சைட் கார்னரில் 10 mm டஃப் அண்ட் கிளாஸை மாட்டியிருக்காங்க. சீலிங்லேயும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 11க்கு 4. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்த உடனே பேசேஜ் அமைஞ்சிருக்கு. பேசேஜுக்கு வென்டிலேஷன் கிடைக்கிற வகையில் சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ஃபிக்ஸ்டு விண்டோ மாட்டியிருக்காங்க. சீலிங்கில் சின்னதாக ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சு அங்கே கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. பேசேஜோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 11க்கு 16. இந்த பெட்ரூமோட சீலிங்கில் கிராண்டான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அங்கே கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அது போக வெஸ்டர்ன் சைட் வாலில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வால்ரூஃப் கபோர்டும், இன்டர் லெவலில் ஆர்சிசி லேப் கபோர்டும் அதே டிசைனை மேட்ச் பண்ணுற மாதிரி நார்த்தன் சைட் வாலில் மல்டிமீடியா டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 11க்கு 4. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாலுக்கு லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கிளாஷ் லுக் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜிலிருந்து பேக் சைட் ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்கான டோர். ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த ஓப்பன் ஸ்பேஸ் பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸுக்கானில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் துணி காய போகிறக்கான ஆங்கிலும் மாட்டியிருக்காங்க.
வீட்டோட டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டேர் கேஸை ஹெவியான மெட்டல் யூஸ் பண்ணி ஸ்பைரல் டிசைனில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸில் காங்கிரீட் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து அங்கே 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் வடபள்ளி லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 90 lakhsக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இது நம்ம வீடியோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.